ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் ஜிங்க் ஃபாரெக்ஸ் சேனலுக்காக பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் இந்த வாரத்துக்கான கோல்டோட லெவல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின நியூஸ் அனாலிசிஸ் எல்லாமே இந்த சேனலில் வீடியோஸாக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்க. ஸோ லெவல்ஸ் நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு சப்போர்ட் லெவல்ஸு. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிற இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ போன வாரம் உங்களுக்கு நான் ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். போன வாரம் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் போன வாரம் கொடுத்த அந்த லெவல்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக பிரேக் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இங்கே பிரேக் ஆகிருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் சப்போர்ட் இருக்குது, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு இங்கே வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு இதை பாருங்கள், இந்த லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெவலுக்கு வந்துருச்சு ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ டிசைனிங்கில் இருக்குதுன்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே மார்க்கெட்டு பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ வாங்க இந்த வாரத்துக்கான லெவல்ஸு மார்க்கெட் இப்போது இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட் பார்த்துடலாம். வீக்லி சார்ட்டில் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், வீக்லி சார்ட்டில் லாஸ்ட் வீக்கு இவ்வளோ பெரிய விக்கு. ஓகேவா? ஸோ நிறைய நான் சொல்லுவேன் விக் இஸ் அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா லோயர் விக். ஸோ லோயர் விக் வந்துச்சுனாவே அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வீக், அதாவது இது 23 மார்ச் அன்னைக்கு ஒரு பெரிய விக்கு, ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ அந்த லெவல்ஸில் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் வரும்போது ஸோ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் உங்களுக்கு உள்ளே சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. அது என்னென்னா யூஎஸ்க்கும் ஈரானுக்குமான டீல் முடிய போகுது, ஃபைனல் டீல் வரப்போகுதுன்ற அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிட்டு இருக்க இந்த கோல்டு உங்களுக்கு அப்பாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த பையிங் ப்ரெஷரும் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ கோல்டு இந்த வீக்லி கேண்டில்ஸில் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் மறுபடியும் ஒரு வேளை ஃபால் ஆகுச்சு அப்படின்னா இந்த இடத்துல திரும்பி பையிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ செல் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இங்கே என்ன பண்ணுறாங்க ட்ரேடர்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் பெருசாக இப்படி ஃபால் ஆகுது ஃபாஸ்ட்டாக அப்படின்னா அவங்க பையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா பையை க்ளோஸ் பண்ணாமல் கீழே இந்த இடத்துல செல் போட்டு விட்டுறாங்க, எட்ஜிங் போட்டு விட்டுறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி லெவலில் யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இங்கே பைர் வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் மேலே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இங்கே போய் லோயர் லெவலில் செல் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லெவல்ஸ்லாம் முன்னாடி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ப்ரைஸ் ஒரு ஃபால் ஆகி சரசர நீங்கள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பயம் வராது. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குங்கிறதுனால நீங்கள் ப்ராப்பராக பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பயந்து ஆப்போசிட்டில் எட்ஜ் பண்ணிங்க அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக கோல்டில் கீழே போகும்போது லோயர் லெவலில் செல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹெட்ஜிங் மாட்டிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவலில் வீக் லெவல்ஸில் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் நீங்கள் செல்லிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேக்கு போவோம்.
ஸோ டேக்கு போனோம் அப்படின்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவலாக இருந்துச்சு விக்கு. ஸோ ஆனால் அதை வந்து போன வாரம் பிரேக் பண்ணிடுச்சு கேண்டில். இங்கே பாருங்கள், ரெட் கலர் கேண்டில் இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த லெவல் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் அனலைசிஸாக வந்து நமக்கு சொல்கிறது. மேபி நியூஸ் வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது நியூஸ் பாயிண்ட் ஆஃப் மூவ். பட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை இது பிரேக் ஆகிடுச்சு இல்லையா அந்த லெவலில், ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இந்த 3900. இந்த 3900 லெவல்ஸ் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் வந்து பையிங் லெவல் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் உங்களுக்கு ரேலியே கொடுத்துருக்கு. இதை பாருங்கள், இங்கேருந்து தான் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரேலியே கொடுத்துருக்கு இந்த லெவல்ஸை. ஸோ இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நியர்பை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபால் ஆச்சுன்னா இங்கே இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே கூட போகலாம். பட் ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸாக நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து வந்துச்சுன்னா ஐ கேன் கோ ஃபார் பை, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ஒருவேளை மார்க்கெட் இப்போ மேலே போகுது அப்படின்னா இங்கே மார்க்கெட் சேலஞ்சஸ், அதாவது நிறைய சேலஞ்சஸ் இந்த லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது வந்து டெசெண்டிங் பேட்டர்னில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் உங்களுக்கு செல்லிங் லெவல்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எஃப்இஜி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் போட்டோன்னா இங்கேயே 2 எஃப்இஜி இருக்குது. இந்த கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது கூட சின்ன ரெசிஸ்டன்ஸாக 2 எஃப்இஜி இருக்குது. பட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான வந்து எஃப்இஜி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து மார்க்கெட்டு இந்த லெவலில் இங்கெல்லாம் கிளியர் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெவல் இருக்குது இல்லையா, இந்த லெவலில் பிரேக் பண்ணினா தான் மார்க்கெட்டு செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்டுக்கே மாறும், சரிங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே கீழே உருட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து அதாவது 4300 லெவல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ இங்கே வந்துச்சுன்னா இது ஸ்ட்ராங் செல்லிங் லெவல். இந்த லெவல்ஸை வந்து பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும், அண்ட் தென் கரெக்ஷன் செல்லிங்லேருந்து மார்க்கெட் பையிங்க்கு மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். தென் இந்த வாரம் அட்லீஸ்ட் மார்க்கெட் மேலே இங்கே வருமா, இல்லை மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்தே கீழே இறங்கி போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் பில்டப், லாங் பில்டப், அதாவது ஃப்ரெஷ் பையர்ஸ், ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வந்து எங்கே வந்திருக்காங்க இந்த வாரத்தில் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். ஸோ OA இன்டர்பிரிட்டேஷன் வித் அலர்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 2 நாள், அதாவது இது ஃப்ரைடே, இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே ஷார்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஸ்னால் என்ன, செல்லிங் பண்ணவங்கலாம் கவர் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரைடேவும் செல் பண்ணவங்கலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 நாளும் செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை. என்ன, மார்க்கெட்டு இதுக்கு மேலே கீழே கொண்டு போகணும், இல்லை மார்க்கெட் கீழே போகுன்ற அந்த கான்ஃபிடென்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இது வந்து பையர்ஸ்க்கு ஒரு நல்ல வந்து ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் நமக்கு இன்னும் வந்து கண்டினியூ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு லாங் பில்டப் வரணும். இந்த மாதிரி எல்பினா லாங் பில்டப். அந்த லாங் பில்டப் வந்தால் தான் ஃப்ரெஷ் பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்ற அர்த்தம். இது வந்து ஆல்ரெடி செல் பண்ணவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில போகிறாங்க இந்த 2 கேண்டில்லையும், சரிங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷான பையர்ஸ் வந்து இன்னும் வரல. அதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த வீக் சொல்கிறது. அண்ட் தென் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இது என்றைக்கு, 5வது ஜூன். ஸோ 5வது ஜூனில் செல்லர்ஸ், ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 5th, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th, இந்த 3 கேண்டில்லையும் ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வந்து வந்திருக்காங்க.
ஸோ மேபி இந்த கேண்டலில் வெளியே போனவங்கலாம் இந்த கேண்டலில் இருக்கிறவங்க கூட வெளில போயிருக்கலாம். பட் ஆனால் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங்கான லெவல்ஸாக இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த லெவல்ஸ், இந்த லெவல். ஸோ ப்ராப்பர் செல்லிங் லெவலாக இருக்குது. இது ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. ஃபியூச்சர்ஸில் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கோல்டு சார்ட்டுக்கும் ஃபியூச்சர் சார்ட்டுக்கும் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதனால் இந்த ப்ரைஸ் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பட் லெவல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் இந்த லெவல்ஸு, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வரும்போது இங்கே இருக்கிற பொசிஷன் எடுத்த செல்லர்ஸ்லாம் மறுபடியும் மார்க்கெட்டை வந்து கீழே தள்ள போகிறாங்களா இல்லை மேலே கொண்டு போக போகிறாங்களா, இதுதான். ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ஒருவேளை இங்கே பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல், நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கோல்டு சார்ட்டில் சொன்னேன் இல்லையா, 3900 இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட்டு பை ஏரியா, ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டு ஸோ இந்த லெவலில் இருந்து தான் புஷ்அப் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் பை செட்டப் இந்த இடத்துல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் மேலே போகும், கீழே இறங்கும், இல்லை கீழே வந்து மேலே போகும். இந்த 2 லெவல்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து நம்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலு கீழே இருக்கிற இந்த லெவல். ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்கு உள்ளே தான் வந்து ட்ரேட் ஆக போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஒன்று இங்கே வந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி குட் பை ஏரியா, இங்கே போச்சுன்னா செல் ஏரியா. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு மாறும். ஸோ இங்கே வந்து ஒரு வேளை வந்து மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ரொம்பலாம் நான் செல் சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்வளோ கீழே மார்க்கெட் போதோ அவ்வளோ கீழே லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக போயிட்டு எல்லோரும் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே வந்துடும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரொம்ப கீழே போச்சுன்னா நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. கீழே போக போக சின்னதாக பை பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. பட் ஆனால் செல்லிங் வந்து கீழே போய் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த லெவல்ஸ் ஃபார் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 3900 இந்த லெவல் ஃபார் சூப்பர் பை. அண்ட் தென் 4300 4280 டு 4300 400 இந்த லெவல்ஸ்லாம் வந்து செல்லிங்ஸ் லெவல்ஸ், சரிங்களா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து லெவல்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ வழக்கம் போல் இந்த நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், இட்ஸ் நாட்ஸ் எ ட்ரேடிங் சிக்னல். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே, சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீக்லி வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.